அந்த இடத்துக்கு பேர் காலடின்னு பேர். ஆதிசங்கரர்னு ஒருத்தர் பிறந்தாரு, துறவு போனார் சின்ன வயசுலேயே. உண்மையான சாமியார். 13 வயசில் துறவு போகிறார். அம்மா பேர் ஆரியாம்பிகை, அப்பா பேர் சிவகுரு. துறவு போகிறத அம்மாவால் ஏற்றுக்க முடியல. அம்மா, நான் எங்கே போனாலும் உனக்கு அந்திம காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டாரு. துறவு போயிட்டாரு. அம்மா அழுகிறா. இவர் சிருங்கேரியில் இருக்காரு. இப்போ தாயினுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய போகுது. காவி உடுத்தாச்சுன்னா பந்த பாசம் கிடையாது. அம்மா சாக போறாருங்கிறது ஞானத்தால் தெரியுது. வீட்டுக்குள்ளே வராரு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்காக ஜனங்கள் உட்காந்துருக்காங்க. யாரை பற்றியும் கவலைப்படலை. தூக்கி தாயை போட்டுக்கிட்டாங்க. அம்மா பேர் ஆரியாம்பிகை. 3 தடவை தலையை தடவி கொடுத்தாங்க. உயிர் போயிடுச்சு. கொல்லை பக்கம் கொண்டு போய் நெருப்பை மூட்டி நம்மெல்லாம் ஹோமம் பண்ணும்போது ஆகுதி பொருள்னு கொடுக்குற மாதிரி அக்னியே நான் துறவு போனதுக்கு எங்கள் அம்மாவை கொடுக்குறேன்னு போகிற நதிக்கரையில், பூர்ணா நதிக்கரையில் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5.